மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, மருந்து திருடன் நம்ம இளவரசர் பற்றி தான் பேச போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மருந்து வாங்கி கொடுத்தனால எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்டில் சொன்னாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த மருந்தை சாப்பிட்டு நம்ம இளவரசன் அவர்கள் புத்தராட்ட பேசுகிறாரு. அந்த மருந்து சாப்பிட்டு நான் பல டைம் போதையை போட்டு வீட்டில் ரகலை பண்ணியிருக்கிறேன், அதனால தான் என்னை வீடு காலி பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த மருந்தை பற்றி நம்ம சொல்லும்போது, இந்த மருந்தோட விலையை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. யூடியூப்பில் இது விலை சொன்னால் எல்லோரும் நீங்கள் எங்கிட்ட மருந்து வாங்க மாட்டீங்க. இந்த மருந்தோட விலை 1000 ரூபா தான். அதாவது வெறும் 1000 ரூபா தாங்க. ஆனால் நான் 2000 ரூபா வசூல் பண்ணி 3 மாதத்தில் 5 லட்சம் 6 லட்சம் வருமானத்தை ஈட்டியாச்சு. அதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் இனி ஏமாறுறாங்க, இனியும் ஏமாறுவார்கள், இனியும் ஏமாந்து போவார்கள். அவர்களை ஆண்டவனாலையுமே காப்பாற்ற முடியாது. அதாவது அவங்க எங்கிட்ட ஏமாளி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நான் ஏமாற்றத்தான் போகிறேன். சத்தியமங்கலம் போனீங்கன்னா அணு ஹாஸ்பிட்டல், அணு கிளினிக், நான் என்னோடய போஸ்ட்லேயே மேப் போட்டுக்கிறேன். நீங்கள் போய் அங்கே போய் விசாரிங்க. வெறும் 1000 ரூபா தான். இவர்கிட்ட 2000 ரூபா கொடுத்து இந்த சோம்பேறியை, உலகமாக சோம்பேறின்னா நம்ம இளவரசன் தான் சொல்லுவாங்க. அதாவது பிழைக்கிறக்கு 1000 வழி இருக்குதுங்க, ஆனால் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடாது. எதனால் இது சொல்கிறேன்னா, எனக்கு வேண்டி சொல்ல கிடையாது, அந்த மருந்து வாங்குறவங்களுக்கு வேண்டி தான் நான் சொல்கிறேன். போய் 1000 ரூபா அதிக விலை கொடுத்து இவர்கிட்ட வாங்காதீங்க. ஏன்னா மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்குறதுல இளவரசனை மிதமெஞ்சிய ஆள் யாருமே கிடையாது. என்ன காரணம்னா, மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 பேக்கெட் வாங்கியாச்சு. 20 × 1000 20,000 ஆச்சு. காருக்கு பெட்ரோலுக்கு 1000 ரூபாய்க்கு போனாலுமே எனக்கு 19,000 ரூபா நிற்கும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த மருந்தோட விலை வெறும் 1000 ரூபா தான். அணு ஹாஸ்பிட்டல், சத்தியமங்கலம், வாசுகி தங்க மாளிகை பக்கத்தில் தான் இருக்குது. திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆளை லட்சாதிபதி ஆக்காதீங்க. மக்களை ஏமாற்றிட்டு ஓரளவுக்கு வருமானம் பார்க்கலாம். இந்த காசு இவருக்கு அடியோட கரைஞ்சு போயிருங்க. கண்டிப்பாக மக்களை ஏமாத்தின ஒருத்தரும் இது வரைக்கும் நல்லா இருந்த சரித்திரமே கிடையாது. இவருக்கு இந்த வருஷத்தில் 2024 பல சர்க்கிள் இருக்குது. என்ன காரணம்னா, ஓரளவுக்கு ஏமாற்றலாங்க, எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. தயவு செய்து சத்தியமங்கலம் போங்க, அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் வாங்குங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க. எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வாங்கக்கூடாது. அது 1000 ரூபா தான். 1000 ரூபா லாபத்தில் கொள்ளை அடிக்கிறார். அதை வாட்ஸ்அப் வாங்குவார். ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் விலை சொல்ல முடியும். இன்றைக்கி பாவப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. என்னங்கன்னா, நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படியாவது போக்கோன்ட்டு மருந்து வாங்குறாங்க. அவங்கக்கிட்டேயும் போய் 1000 ரூபா அதிக லாபத்தில் கொள்ளை அடிக்கிறான்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறது? எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. எங்கள் மனைவி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நாங்கள் டெலீட் பண்ணியிருப்போம். ஏன்னா அட்ரஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் போயிட்டீங்கன்னா சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. எத்தனை பேர் குடிக்காமல் இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த மருந்து சாப்பிட்டு 3 டைம் போதை போட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. இவரோட கார் மேலே ஒரு போதை வழக்கு இருக்குது. சரி, ஒரு வழக்கு இருக்குது. அதெல்லாம் இவர் சந்திச்சு தான் ஆகணும். மொத்தத்தில் இளவரசன் அப்படியே பரிதாபப்பட்டு பேசுகிறதுனால யாரும் இளவரசனிடம் மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்து கிடைக்கும் இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். இல்லைன்னா கூகுளில் போய் அணு ஹாஸ்பிட்டல்ன்ட்டு மேப் போடுங்க. இல்லைன்னா கூகுளில் போய் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல்னு போடுங்க. நேராக போய் அங்கே போய் வாங்குங்க. 1000 ரூபாய் இவர்கிட்ட கொடுத்து இவரை சோம்பேறியை உட்காந்துட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது எனக்கு வேண்டி சொல்ல கிடையாது, உங்களுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். அப்படியும் போய் நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னா உங்களை அந்த ஆண்டவன் ஆளுகிட்டேருந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு பணத்தை நீங்களே இழக்கிறீங்க. அதுதான் உண்மை. மொத்தத்தில் சென்டிமெண்ட்டாக பேசி மக்கள்கிட்ட வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த பணம் இவங்களுக்கு கண்டிப்பாக தங்காதும். இந்த பணம் ஏதோ ஒரு வழியில் கரைஞ்சி போயிடும். இல்லைன்னா கண்டிப்பாக ஆண்டவன் இவருக்கு கன்ஃபார்மாக தண்டனை கொடுப்பாருங்க. நீங்கள் வேணா பாருங்கள், மக்களை ஏமாத்தின ஒருத்தரும் நல்லா இருந்ததா சரித்திரம் கிடையாது. அதுதான் வரலாறு. இதை பற்றி இவங்களுக்கு அதை பற்றி கலையில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். பணம் கலையிறார். மொத்தத்தில் எப்படியாவது சம்பாதிக்கணும். வீட்டுக்குள்ளே கண்டு பொட்டலம் அடிக்கிறவர்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. நிறைய பேர் குடிக்கிறது இல்லைங்க. அதை கேட்குறக்கு எவ்வளோ சந்தோஷமாக்குது தெரியுங்களா?
ஆனால் நான் வந்து இந்த மருந்து சாப்பிட்டு பல டைம் போதை போட்டுக்கிறேன். அதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து வீட்டுக்கு எதனால் காலி பண்ண சொல்லியிருக்காருன்னா, வீட்டுக்குள்ளே போதைப்பட்டு சத்தம் போட்டிருப்பார். ஹவுஸ் ஓனருக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குங்க. மொத்தத்தில் இந்த மருந்து கிடைக்கும் இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். இல்லைன்னா கூகுளில் மேப் இருக்குது, சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். அதில் போய் தயவு செய்து போய் மருந்து வாங்குங்க. இவர்கிட்ட மருந்து வாங்கி இந்த ஆளை வருமானத்தை ஈட்டுறதுக்கு தயவு செய்து விடாதீங்க. உங்களுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு மீறி நீங்கள் மருந்து வாங்கினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாளுக உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அவங்க சேனல்லையே நிறைய பேர் இந்த மருந்து ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறாரு. ஒரு காலத்துலையும் சொல்ல மாட்டார். அந்த மருந்தோட ப்ரைஸ் 1000 ரூபா. இவர் 2000லேருந்து 2500 வரைக்கும் வசூல் பண்ணி ஈட்டிகிட்டு இருக்கிறாரு. இது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுத்துக்குவாங்க. மொத்தத்தில் இவர்கிட்ட தயவுசெய்து யாரும் மருந்து வாங்கி ஏமாற வேண்டாம். மருந்து கிடைக்கும் இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். இல்லைன்னா கூகுள்லேயே இருக்குது. திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, யார் இவர்கிட்ட போய் மருந்து வாங்கி ஏமாந்து இவரை லட்சாதிபதி ஆக்காதீங்க. பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. இவங்க பொழைக்கிறதுக்கு மருந்து பிஸ்னஸ் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒரு ஜிஎஸ்டி இல்லை, ஒரு ஆஃபீஸ் இல்லை, ஒரு கடை வாடகை இல்லை. உட்கார்ந்த இடத்துலேயே வந்து மக்கள்கிட்ட ஏமாற்றி சம்பாதிச்சிட்ருக்கிறாரு. ஓகே, இதுக்கு மேலே மருந்து வாங்கிறது உங்கள் இஷ்டம். அப்படி நீங்கள் மருந்து வாங்கினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.